स्मितवदनम् वज्रदन्तधर रक्षाकवचम् शिवसम्भूत भुवि संजात नम्बिदवगिम्बु कोडुववनीत ಸಾವಿರ ದೈವದ ಮನಸಂಪ್ರೀತ ಬೇಡುತ್ತ ನಿಂದೆವು ಆರಾಧಿಸುತ್ತ கோவை மாவட்டம் கண்ணபபுரம் பைபாஸ் ரோட்டில் அமைந்திருக்கின்ற அருள்மிகு முத்துமாரியம்மனுடைய திருக்கோயில் திருப்பணிகள் செய்யும் பொருட்டாக பாலாலய வழிபாடானது சற்று நேரத்தில் தொடங்க உள்ளது. எனவே இப்பகுதி வாழ் மக்கள் அனைவரும் திரளாக திருக்கோயில் வந்திருந்து வழிபாட்டை கண்ணுற வேண்டுமாய் வேண்டிக் கொள்கின்றோம். கோயிலுக்கு சம்பந்தப்பட்ட அனைத்து பெருமக்களும் திருக்கோயிலுக்கு வர வேண்டுமாய் அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். அப்படியே போட்டீங்கன்னா பாலோட சிலையுமில் பாசாங்குசமும் கையில் அணையும் திரிபுர சுந்தரியாவது அறிந்தனமே ನಂಬಿದವಗಿಂಬು ಕೊಡುವವನೀತ ಸಾವಿರ ದೈವದ ಮನಸಂಪ್ರೀತ ಬೇಡುತ್ತ ನಿಂದೆ திருவாக்கும் செய்கருமம் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆணை முகத்தானை காதலால் சங்கை சூரியமண்டலம் பற்றியோ அக்னிமண்டலம் பற்றியோ சக்தி மண்டலம் போற்றி போற்றிவோம். பூத்தவளே புவனம் 14 பூத்த வண்ணம் காத்தவளே கரந்தவளே கரை கண்டனுக்கு மூத்தவளே என்றும் மூவா முகந்தற்கிளையவளே பார்த்தவளே உன்னையன்றி மற்றோர் தெய்வம் வந்திப்பதே அரவி இருக்கை பற்றியும் யோக இருக்கை பற்றியும் சூரிய மண்டலம் பற்றியும் அக்னி மண்டலம் பற்றியும் வாயானை மனத்தானை மனத்து நின்ற கருத்தானை கருத்தறிந்து முடிப்பான் தன்னை யானை தூவெள்ளை ஏற்றான் தன்னை உறவிங்கச்சடையானை தொடர்ந்து நின்ற என் தாயானை தவமாய தன்மையானை தாயாய தேவாதி தேவத்மின் சேயானை தென்கூடல் திராளவாய் சிவனடியே சிந்திக்கப் பெற்றேன் நானே. ராஹரூபம் தெய்வவரி ஓம் நந்தி நாமம் நமச்சிவாய எனும் சந்தையாள் தமிழ் ஞான சம்பந்தன் சொல் சிந்தையாள் மகிழ்ந்து ஏத்தவல்லார்
ததகுதிகு ஜகதோம் தஜகதோம் ததகுதிகு ஜகதோம் தகிடதோம் தகதகிடதோம் திருகுதகிடதிகிடதோம் ஜகதோம் नंदिनी विश्व विनोदिनी नंदिनुते गिरिवर विंध्य शिरोदिनी वासिनी विष्णु विलासिनी जिष्णुनुते पदमति देक्षिति कंठ कुटुंबी இப்பொழுது நம்முடைய முன்னோர்கள் வைத்த திருக்கோயில் இதுல முத்துமாரியம்மன் எழுந்தருளிய திருக்கோயிலை திருப்பணி செய்ய நமக்கு அம்மா வாய்ப்பு தந்திருக்காங்க. எத்தனை பேருக்கு கிடைக்கும் தெரியாது. நாம வாழ்ற பகுதியில நாம திருப்பணி பையன் பண்ணணும், நாம உழைத்த காசை கொண்டு திருப்பணி செய்யணும்னு அம்மா தான் நினைச்சா. நாம யாரும் நினைக்கிற அம்மா தான் நன்முறையில இந்த திருப்பணி அமைச்சு திருக்கோயிலை இன்னும் வளமாக்கி நம்முடைய பிள்ளைகளை சிறப்பாக வைக்க வேண்டும் என்றுதான் அவள் திருவிழம் பற்றியதால் தான் திருப்பணி நாம் செய்ய முடிகின்றது. இந்த திருப்பணி செய்வதற்கு நமக்கு பொருளாதாரம் அம்மாவை கொடுத்துருவாங்க. ஒற்றுமையும் மனதிடமும் தான் நமக்கு தேவை. ஒற்றுமையா இருந்து இந்த திருக்கோயில திருப்பணி செய்யணுங்க. பிறப்புல 4 வகை தோற்றம் 7 வகை பிறப்பு என்று பெரியவர்கள் வகுத்திருக்கின்றார்கள். அந்த 7 வகை பிறப்பு என்பது புல்லாய் பூடாய் புழுவாய் பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் இத்தனை பிறப்பு பிறந்து 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 இறந்து 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 மனித சட்டை கிடைப்பதற்கு இந்த உயிர் பக்குவப்படும் பொழுது இந்த உடம்பை இறைவன் உயிருக்கு தருகின்றான். ஏன் இந்த உடம்பு மகத்தானது? மனித பிறப்பு மகத்தானது. இந்த உடம்பை கொண்டுதான் இறைவியை பூசிக்க முடியும். இந்த உடம்பை கொண்டுதான் இறைவிக்கு திருப்பணி செய்ய முடியும். இறைவனுக்கும் இறைவிக்கும் இந்த கை கால் முகம் கண் காது நாக்கு இதெல்லாம் எதுக்கு கொடுத்தாங்கன்னா சாமி இந்த நெகம் இந்த விரல்கள் இதெல்லாம் எதுக்கு கொடுத்தாங்கன்னா திருக்கோயில் வருவதற்கு காது, திருக்கோயிலே சாமியை கும்பிடுறதுக்கு கையை, திருக்கோயில் இருக்கின்ற அம்மாவுக்கு பூ கட்டுவதற்கு தான் இந்த விரல்கள், இந்த நகங்கள் பூக்களை எடுப்பதற்கு, இந்த தலை நம் தலைவியை தலை வணங்குவதற்கு, இந்த கண்கள் இறைவியை காண்பதற்கு, இந்த காதுகள் இறைவினுடைய பெயரை கேட்பதற்கு, இந்த நாவு இறைவினுடைய பெயரை சொல்வதற்கு. அதுக்குதான் சாமி கொடுத்தாருங்க. அதனாலதான் இந்த உடம்பு மகத்தான உடம்பு. அதை நம்முடைய மணிவாசக பெருமாள் பொன்னெடும் கோயில் என்று சொல்லுகின்றார். இந்த உடம்பு பொன்னெடும் கோயில். ஏன்னா அதுக்குள்ள இருக்கின்ற ஜீவனாய உயிர் சிவலிங்கம். எனவே இறைவன் உள்ளே இருக்கின்ற நிலைக்கு இந்த உடம்பு பொன்னெடும் கோயிலாக இறைவன் அமைத்துக் கொடுத்தார். எதற்கு? திருப்பணிகள் செய்வதற்கு தான்.
தொழுது தூமலர் தூவி துதித்து நின்று அழுது காமுற்று அரற்றுகின்றாரையும் பொழுது போக்கி புறக்கணிப்பாரையும் எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசனே. நாம இன்னைக்கு காலையில எந்திரிச்சா படுக்க போறக்குள்ளையும் நாம எத்தனை முறை கோயிலுக்கு வந்தோம், எத்தனை முறை இறைவனையும் இறைவியும் நினைத்தோம், எத்தனை முறை திருநீர் வைத்தோம், எத்தனை முறை நாம சாப்பிட்டோம், எத்தனை முறை ஒருத்தரை ஏற்றினோம், அத்தனையும் எழுதுவார். அதான் எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசனே. அதுல திருக்கோயிலுக்கு வர்றத முதல் பட்டியல்ல எழுதிடுவாருங்க. அந்த பட்டியல்ல நம்முடைய பெயரும் எழுதப்பட வேண்டும். அப்படி எழுதிட்டா நம்ம உடம்புக்கும் உயிருக்கும் அழிவே இல்லை. உயிர் இறைவனுடைய திருவடியை நினைந்து கொண்டே இருக்கும். அதுதான் மிக சிறப்பானதுங்க. இங்க எழுந்தருளி இருக்கின்ற இந்த அம்மா முத்துமாரியம்மன். ஏன் முத்துமாரியம்மன் பேரு? மாரி என்றால் மழையை கொடுப்பவள் என்று பெயர். கருமேகங்களை ஒன்றாக திரட்டி மழையை கொடுத்து உயிர்களும் பயிர்களும் தழைக்க அருள் செய்பவள். அதனால இந்த அம்மாளுக்கு மாரியம்மன் பேருங்க. முத்து முதல்ல முன்னாடி போட்டிருக்கிற நம்ம முத்துமாரியம்மன். முத்து என்னன்னா, எந்த நவ கல்கள் எடுத்தீங்கனாலும் அதுல நிறைய இருக்குது. கோமரகம் நிறைய நவரத்ன கல்கள் இருக்கீங்களா, அதுல எல்லாத்துலயும் பழுது இருக்கும். பழுதுனா குற்றம் கொச்சம் இருக்கும். ஆனா முத்துல மட்டும் பழுதே இருக்கா. முத்துல பழுதே இருக்காது. இயற்கையா வரக்கூடிய அந்த முத்துக்கு பழுது இருக்காது, கொச்சம் இருக்காது. அதுபோல் அம்மா உயிர்களிடத்திலே அன்பு செலுத்துவதில் ஒருபோதும் குறை வைக்க மாட்டாள். அதனால் அவளுக்கு முத்துமாரியம்மன் என்று பெயர். எனவே அந்த முத்துமாரியம்மன் மூலாலயத்துல அவங்க மூலவரா இங்க அமர்ந்திருக்கிறாங்க. பரிவார தெய்வங்கள் கன்னிமார் இருக்குது, கருப்பராயன் இருக்குது. இந்த கன்னிமார் எப்படி? மலைக்கு தெய்வம், அதுலயும் கொங்கு நாட்டு தெய்வம்ங்க, வேற எங்கேயும் கிடையாது. கொங்கு நாட்டுலதான் கன்னிமாறு கருப்பராயனையும் எல்லா இடங்களையும் வச்சு கும்பிடுறாங்க. அது மழைக்கு தெய்வம், வேளாண்மை தெய்வம் என்று பெயர். அந்த வேளாண்மை தெய்வம் நமக்கு கன்னிமார் 7 பேர் இருக்கிறாங்க, கருப்பராயன் இருக்கிறாங்க. நம்முடைய உமையம்மை பெரியகாண்டி என்ற பெயரோடு பூமிக்கு வராங்க. சுவாமி கிட்ட கேட்கிறாங்க, நான் உங்களை எப்படி கும்பிடுறது, இறைவனை எப்படி கும்பிடுவது சிவபெருமானை என்று பார்வதி கேட்க, இறைவன் சொல்லுகின்றான், பூலோகத்தில் மட்டும்தான் பூசை பண்ணி கும்பிட முடியும், வேற எந்த கிரகத்துல போனாலும் கும்பிட முடியாதுங்க. ஏன்னா பூமியில மட்டும்தான் நீரும் பூவும் இருக்குது, வேற எங்கேயும் இல்ல. இறைவன் இறைவிக்கு நீரும் பூவும் தான் இன்றியமையாதது. அது பூமியில இருக்குது. அதனால நீ கைலாயத்திலிருந்து பூமிக்கு போய் நீ வழிபாடு செய்யி என்று சொன்னார். அதனால் அம்மா பெரியகாண்டியாக வந்தாள். அப்படி பெரியகாண்டியாக வந்து காவிரி ஆற்றங்கரையில் அவர்கள் வழிபாடு செய்யும் பொழுது அவர்களுக்கு துணையாக வந்தவர்கள் தான் இந்த 7 கன்னிமார். அவர் இந்த 8 பெண்களுக்கும் காவலாக வந்தவர் தான் கருப்பராயன். எனவே இந்த தெய்வங்களை நாம் வழிபாடு செய்தால் மிகச் சிறப்பாக இருக்கலாம். கன்னிமார் 7 பேர் வேறுங்க. சப்த கன்னிகள் வேறு, சப்த மாதாக்கள் வேறு. சப்தம் என்றால் 7. 7 மாதாக்கள் என்பது இந்திரனுடைய மனைவி இந்திராணி, கௌமாரமாகிய முருகனுடைய மனைவி கௌமாரி, வராகனாகிய திருமாலின் மனைவி வராகி. இப்படி 7 பெண்கள். அவர்கள் திருமணமானவர்கள். அவர்களுக்கு சப்த மாதாக்கள் என்று பெயர். இவர்கள் திருமணம் இல்லாதவர்கள். இவர்களுக்கு சப்த கன்னிகள், 7 கன்னியர். ஏன்னா முன்னாலே இந்த குழந்தைகளை கூப்பிட்டு நிறுத்தணும் தெரியுங்களா? இந்த குழந்தைகள் கன்னிமாராக பாவிக்கப்படுகின்றது. கன்னித்தன்மை வெப்பமானது, நெருப்பானது. அந்த நெருப்பு உயிர்களை தலைக்க வைக்கக்கூடிய நெருப்பு. எனவேதான் கன்னிமாரை நாம் போற்ற வேண்டும். அதனால கன்னிமார் தெய்வம் இங்க வச்சு கும்பிட்டு இருக்கிறோம். இந்த கன்னிமார், கருப்பராயன், விநாயகர் உங்களுக்கு தெரியும், என்ன வேணாலும் கேட்டா கொடுப்பார் விநாயகர். இவங்க எல்லாம் பரிவாரங்களா இருக்கிறாங்க. அந்த பரிவாரத்தினுடைய மூல தெய்வமாக அம்மா இருக்கிறாங்க. அதனால நீங்க திருப்பணிக ஒன்று கூடி செய்யுங்க. அதுதான் மிக முக்கியங்க. நம் பொருளாதாரம் எப்படி வேணாலும் திரட்டி கொள்ளலாம், சாமி கட்டாயம் கொடுத்துருவாரு. ஆனா ஒற்றுமை வேண்டும். திருப்பணி முடிந்தும் பிறகும் ஒற்றுமை. நம்ம ஒற்றுமையோடு இருந்து இந்த திருப்பணிக அம்மா மூலியமா செஞ்சு உடம்புக்கு செய்யணும். அதனால அன்பர்கள் நன்றாக நீங்க இன்னையில இருந்துங்க, படுக்க போகும்போதும் நாளைக்கு காலையில எழுந்திருக்கும் போதும் இப்படி தினந்தோறும் எழுந்திருச்சு தூங்குறது, தூங்கி எழுந்திருக்கிறது. இந்த 2 நேரத்திலையும் ஆணும் பெண்ணும் உங்க சிந்தனையில நம்முடைய முத்துமாரியம் திருப்பணி நடக்கிறது. எந்திரிச்சு சாமி முத்துமாரியம்மா திருப்பணி தொடங்கிட்டோம், நீதான் முடிச்சு கொடுக்கணும்னு நாம கண்ணீர் மல்க அம்மாவை வேண்டிக் கொண்டால் சன நேரத்தில்
திருப்பணிகள் நமக்கு நடந்துவிடும். எனவே அன்பர்கள் நல்லா திருப்பணி நடக்கணும்னு வேண்டிக்கிங்க. நீங்க யாராவது கிட்ட பொருள் கேட்க போனா அம்மா முன்னாண்ட போய் அவங்க கிட்ட சொல்லுவாரு, என் பிள்ளை வர்றான், அவன் வாய் திறக்கிறதுக்கு முன்னாடி நீ கொடுத்தது என்று சொல்பவள் தான் மாரியம்மா. எனவே நீங்கள் தைரியமாக ஒன்று கூடி செய்யுங்கள். அவள் முன்னிருந்து பொருளாதாரத்தை வாரி வழங்குவாள். அதனால நல்லா வேண்டிக்குங்க. பெண்கள் எல்லாம் இருக்கிறீங்க, தினந்தோறும் வீட்டுல விளக்கேத்தீங்க. இன்னையிலிருந்து தினந்தோறும் அது நிறைவான அது விட்டுருங்க, ஏற்றது மட்டும்தான் கணக்கு. தீபம் ஏத்தி தினந்தோறும் கும்பிடுங்க. திருப்பணி நடக்கணும், திருப்பணி நடக்கணும்னு. நம்ம வீடெல்லாம் கட்ட தொடங்கும் போது எவ்வளவு ஆனந்தம், சீக்கிரத்தை முடிக்கணும்னு நினைக்கிறோம். அதுபோல இந்த வீடுகளுக்கெல்லாம் பெரிய வீடு இந்த அம்மா வீடு. அதனால இந்த வீட்டை நாம் கட்டுவதால் நம்முடைய ஒவ்வொருவருடைய வீடும் இதுதான். அதனால இந்த வீட்டை நாம் சிறப்பாக இந்த இல்லத்தை அமைக்க வேண்டும். அதுக்கு நீங்க பெண்கள் எல்லாம் தினந்தோறும் வீட்டில தீபம் ஏற்றி சாமி கும்பிடுங்க. எங்களுடைய உறவு முறை மக்கள், ஆண் மக்கள் வெளியே சென்று பொருளாதாரத்தை தேடும் பொழுது அதை நீ நிறைவாக கூட்டி தர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டால் அம்மா கட்டாயமாக செய்வாள். இந்த பிறப்பு நமக்கு கிடைச்சதுங்க. இனி இந்த பிறப்பு நமக்கு கிடைக்குமான்னு தெரியாது. அதனால வாய்ப்புள்ளவங்க எல்லாம் திருப்பணியில கலந்துகிட்டு என்ன முடியுமோ அதை செய்யுங்க. பெருசா செய்யணுங்கிறதுல என்ன முடியுமோ செய்யுங்க, அவ்வளவுதான். ஒண்ணும் வர முடியலையா, சூழல் சரியில்லையா, வீட்டு உட்கார்ந்து திருப்பணி நடக்குதுமா, அதை நான் பார்க்க முடியல, ஆனா நல்லா நடக்கணும்னு மனசுக்குள்ள மனதார வேண்டிட்டா போதும். அதுதான் நம்மளுக்கு வேணும். அதனால ஒற்றுமையா இருந்து நீங்க திருப்பணிகளா செய்யணும். அதுக்கு மாரியம்மனும் நம்முடைய ஈசனும் துணையாக இருந்து அதை செய்வார்கள். தென்னாடுடைய சிவனே போற்றி.